வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். டிஎம்கே எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு கமிட்டி போட்டாங்க. 10 பேர் கொண்ட ஒரு கமிட்டி. எதனால தோல்வி அடைஞ்சோம், திமுகவில் அமைப்பு ரீதியாக என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆலோசிப்பதற்காக கமிட்டி போட்டு அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட் மீதான டிஸ்கஷன் சமீபத்தில் தொடங்கியிருக்கு. டிஎம்கே என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, திமுகவுடைய மாவட்ட செயலாளருக்கு வயசு 70 தாண்டக்கூடாது, 70 வயசுக்கு மேலே மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கிடையாது அப்படிங்கிற டிசிஷன் எடுத்திருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், வி த லீடர்ஸ் இயக்கம் எப்படிப்பட்ட சமூக பணிகளை பார்த்துக்கு இருக்காங்க. அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை அந்தந்த பகுதிகளில் அவங்க சூப்பராக பண்ணுறாங்கங்க. கோவில் நிலங்களை சுத்தம் பண்ணுறது, கோவில் குளங்களை சுத்தம் பண்ணுறது, பஸ் ஸ்டாண்டை சுத்தம் பண்ணுறது, மேடவாக்கத்துலலாம் அந்த பேருந்து நிலையம், பஸ் ஸ்டாப்பு, பேருந்து நிறுத்தம் எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தியிருக்காங்க. அதை பார்க்க முடிஞ்சிச்சு. இது எல்லாத்துக்கும் மேலே உளுந்தூர்பேட்டையில் ஒரு குக்கிராமம், பசுமாடுகளை வச்சு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு ஃபேமிலி. சமீபத்தில் பெய்த மழையில் இடி மின்னல் தாக்கி அந்த விவசாயிகள் வளர்க்கக்கூடிய 3 பசு இறந்து போயிருது. இந்த தகவல் கிடைச்ச உடனேயே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸ் இருக்காங்களே, அவங்க ஒரு பசு வாங்கி அந்த விவசாய குடும்பத்துக்கு வழங்கியிருக்காங்க. இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் பகுதி வாரியாக வாட்ஸ்அப் குழுக்களை உருவாக்கி அந்த குழுக்களில் மெம்பர்ஸாக ஆயிக்கிறாங்க வி த லீடர்ஸ் இயக்கம். அந்தந்த பகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக வாலண்டியர்ஸுக்கு போய் சேர்ந்துருது தகவல். உடனே பகுதி வாரியாக வாலண்டியர்ஸு அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்க பார்க்குறாங்க, மக்களோடு மக்களாக நிற்கிறாங்க. இது ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பை அண்ணாமலை நாளைக்கு மூவ்மெண்ட்டை கட்சியாக மாற்றும் போது அவருடைய கட்சிக்கு உருவாக்கும். கட்சியை உருவாக்கும் போதே ஒரு ஸ்ட்ராங் கட்டமைப்பு அண்ணாமலைக்கு ஈஸியாக கிடைக்கும். பிஜேபி மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தபோது பூத் கமிட்டியை ஸ்ட்ராங் படுத்த மாட்டாரு அப்படின்னு அண்ணாமலையை பிடிக்காதவங்க வேணும்னே குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எலெக்ஷன் கமிஷனுடைய ரிப்போர்ட்டை எடுத்து படித்தாதான் தெரியுது, அண்ணாமலை காலகட்டத்தில் தான் தமிழக பாஜகவுடைய பூத் கமிட்டி ரொம்ப வலிமையாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. திராவிட கட்சிகளுக்கு இணையாக பூத் ஏஜென்ட்ஸை தமிழக பாஜகவில் ஃபில் பண்ணார் அண்ணாமலை. இப்போது வி த லீடர்ஸ் இயக்கம் இப்போவே ஸ்ட்ராங்காக கட்டமைப்பை உருவாக்கி இருக்காங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், மூணாவது ராகுல் காந்தி அவர்கள் சமீபத்தில் என்ன பேசியிருக்காருன்னா, மனுஸ்மிருதி இருக்குல்ல, மனுஸ்மிருதி பெண்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. பெண்கள் யாரையாவது ஒருத்தங்களை சார்ந்து தான் இருப்பாங்க, சார்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்லுது. ஆனால் இதை காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்குது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பெண்கள் எப்போதுமே இண்டிபெண்ட்டாக இருக்கணும், யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பேசியிருக்காரு. மனுஸ்மிருதியெல்லாம் எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்தது, அதை எடுத்து இப்போ பேசுவதற்கான அவசியம் என்ன? இப்போ என்ன நடக்குது, பிஜேபி பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் இப்போ பார்க்கணும். உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு பிஜேபி அதிகமாக பங்களிக்கிறாங்களா, அதிகமாக செயல்கள் புரியுறாங்களா, இல்லை காங்கிரஸ் பண்ணுறாங்களா, ஸ்கீம்ஸ்லாம் உருவாக்குறாங்களா அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஜேபியை விட காங்கிரஸ் ஒரு படி கீழே தான் இருக்குது. உதாரணத்துக்கு கர்நாடகாவில் டிகே சிவகுமாருடைய கேபினெட் இருக்குல்ல, அமைச்சரவையில் ஒரு பெண் அமைச்சர் கூட இல்லையா. கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் அமைச்சரவையில் ஒரு பெண் கூட இல்லை அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டு கிடச்சிருக்கு. முன்னாடியே இந்த ஒரு விமர்சனம் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை பார்த்து முன்வைக்கப்பட்டுச்சு. இப்போ டிகே சிவகுமார் தலைமையிலான கவர்மெண்ட்டு கேபினெட் விரிவாக்கம் பண்ணாங்க, அமைச்சரவை விரிவாக்கம். இந்த விரிவாக்கத்தின் போதாவது பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு மீடியாக்கள்லாம் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தின் போதும் கூட எந்த பெண்ணுக்கும் வாய்ப்பு வழங்கலை. ஸ்டில் கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட்டுடைய கேபினெட்டில் பெண் அமைச்சர்களுடைய எண்ணிக்கை 0 அப்படின்னு தான் இருக்குது. இதுதான் காங்கிரஸ் பேசக்கூடிய உமன் எம்பவர்மெண்ட்டா? இதே மாதிரி தான் ஹிமாச்சல்லையும் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். ஹிமாச்சல் கவர்மெண்ட்டுடைய கேபினெட்லையும் பெண் அமைச்சர்களுடைய எண்ணிக்கை 0. நீங்கள் உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றியெல்லாம் பேசலாமா அப்படின்னு பாஜக செக் வைக்கிறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.